தேசிய கல்விக் கொள்கை திட்டங்களை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால 2000க்கும் மேற்பட்ட கோடிகளை மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அளிப்பதாக முதலமைச்சர். இதனால கல்வியில தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவு. இது முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க. ஆனா இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்ல மத்திய அரசு கிட்டோ நம்ம கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க. அதனால எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி கொள்வதற்காக மத்திய அரசு மேல பழிய சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்ல தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேல குற்றம் சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில இன்னைக்கு கல்விக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயம், மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு எடுத்தால் நான் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்றாரு முதல்வர். நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை எல்லாம். இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்ப பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்ப தமிழக அரசின் நிதி எங்க போகுது? இன்னைக்கு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்னைக்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். வெறுமனே அடுத்தாள் மேல பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் 2026 நிச்சயம் தெரியும். அடுத்து விஜயகாந்த் சார் தான் முதலமைச்சர் பேசப்பட்ட காலகட்டங்கள்ல 2026 வந்து நம்ம தேர்தல் வருது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் கூட்டணியை தவிர்த்துட்டு உங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருடைய கனவு பலிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக. இன்னைக்கு 75 வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியா நிக்க சொல்லுங்க. எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாம நிக்குவாங்களா? பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாம நிப்பாங்களா? அப்படி கிடையாது. தேர்தல் என்பது வேற, வியூகம் என்பது வேற, தேர்தல் வெற்றி என்பது வேறு. அதனால தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் செய்து சாதனை படைச்சவங்க தேமுதிக. அதனால இனிமேல வெற்றி ஒன்றுதான் எங்களுக்கும் இலக்கு. நிச்சயமாக எங்க கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து 2026 நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.